அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். குரு சித்தி மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம். பணக்கஷ்டமே மன கஷ்டம். பணம் இருந்தால் இந்த உலகில் சுகமாக வாழலாம். இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. நாளை கவனிங்க, பல் விளக்காம முகம் கலவாம பணம் யாரும் கொடுக்கக்கூடாது. பலர் முன்னிலையில் பணம் எண்ணக்கூடாது. நகை வைக்கும் இடத்தையோ பணம் வைக்கும் இடத்தையோ யாரும் காட்டக்கூடாது. கணவன் மனைவி உடல் தேகம் செய்து குளிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்கக்கூடாது. பெட்டுக்கடியை பணத்தை வைக்கக்கூடாது. தலவாணின் கடியில் வைக்கக்கூடாது. பணத்தை சட்டையில் வச்சு பணத்தோட தொங்க விடுவாங்க. பணத்தை சட்டையில் வச்சு தொங்க விடக்கூடாது. பிட் பாக்கெட்டில் வைக்கக்கூடாது. பணத்தை பாக்கெட்டில் தூங்கக்கூடாது. நீ ட்ரெயினில் போயிட்டு பணத்தை வச்சுருக்கீங்க, புரண்டு விடும்போது மகாலட்சுமி அமுத்துற மாதிரி தெரியும். அதே மாதிரி பெண்கள் மாதவிலக்கு ஆகிட்டாங்கன்னா குளிக்காமல் பணத்தை கொடுக்கக்கூடாது. எண்ணெய் கையோட பணத்தை தொடக்கூடாது. பணத்தை கொடுக்கக்கூடாது. கையில் எழுதினால் ஒருத்தர் சொல்கிறாங்க, நம்பர் சொல்கிறீங்களா, எழுதுறீங்களா, கையில் எழுதினால் கடன் வந்துடும். இவ்வளோ விஷயம் இருக்குது பணத்தை கையாளும் முறை. ஆச்சுங்களா? பணத்தை வாங்கும் பொழுது அந்த பணத்தை சாப நிவர்த்தி பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆச்சுங்களா? நம்ம பணம் தங்கிறதுக்கு உண்டான ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு சொல்லி தருகிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி அன்னைக்கும் சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் செய்யணும். ஆச்சா? எப்பொழுதும் பாக்கெட்டில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் மணி பிரஸில் கொண்டு போய் ஹேண்ட்பேக்கில் ஒரு வில்வம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு எப்பொழுதுமே இருக்கணும். அந்த மணி பிரஸ் எப்பொழுதுமே வாசமாக இருக்கணும். ஆனால் பணத்துக்கு கூடிய மகாலட்சுமி ஞானலட்சுமி மகாலட்சுமி எத்தனையோ லட்சுமி இருக்க அவதாரம் இருக்காங்க. அதில் நமக்கு பணத்தை இழுத்து கொண்டு விட்டுரும், நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் இழுக்காது. பணத்தை பெருகி கொண்டு இருக்கும். அதுதான் ஸ்ரீ ஞானலட்சுமி. இப்போ ஒருத்தர் காய்ச்சல் வருது, 5000 செலவாகுதுன்னா ஒரு மாத்திரையிலே சரியாயிடும். விதி என்பது காய்ச்சல் 10,000 செலவாகணும், ஆஸ்பத்திரி போகணும், குளுக்கோஸ் போகணும், பெட்டில் படுத்துக்கணும் விதி. மாத்திரை ஒரு மாத்திரை சாப்பிட்டு சரியாயிடும். இது மாதிரி நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி ஞானலட்சுமி. அந்த ஞானலட்சுமி மகாலட்சுமி வாசம் கூடிய மரம் மாமரம், வில்வ மரம், மகிழ மரம், நெல்லிக்காய் மரம். அதில் வில்வ மரத்தில் கூடிய மகாலட்சுமி தான் ஞானலட்சுமி. அதனால யார் ஞானலட்சுமி தொழுகிறார்களோ அவருக்கு தரித்திர உலகம் அப்படின்னு என் குருவோட வாக்கு. என் குருவோட குரு 3000 ஒளி வீசுகிறார். ஆதி பிரணவ யோக ஞான சித்தர். அவர் சிஷ்யர் என் குரு ஆதிநாத மகரிஷி. அவரிடம் குருகுல கல்வி கற்று உங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அதனால் இது குரு பரம்பரையில் வரக்கூடியது. ஆச்சுங்களா? கற்றது கைமண் அளவு, கல்லாது உலகளவு என்பார். கல்லாது என்றால் எந்த புக்லையும் கிடையாது, குருவுடைய ஞானம். சரிங்களா? அதனால் எப்பொழுதுமே பாக்கெட்டில் வெள்ளத்தில் எப்பொழுதுமே இருக்கணும். உங்கள் கல்லாப்பட்டி, மணி பிரஸ், ஹேண்ட்பேக்கில் எப்பொழுதுமே ஒரு வெள்ளத்தலை, ஒரு மறிக்கொழுந்து, கிராம்பு இருக்கணும். அது வாசமாக இருக்க வேண்டும். இந்த பணத்தை நாம் எந்தெந்த வகையில் பணசக்தியை பெருக்கலாம் அப்படி என்றால், பணசக்தியை கொடுக்கக்கூடிய மந்திரம் சர்வ மங்கள மந்திரம். அந்த மந்திரம் தான் ஓம் நமோ நாராயணாய. கடையை நீங்கள் நீக்கிட்டு கூட்டி விட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வீட்டில் காலை மாலை சொல்லுங்க. உங்கள் வீடு மங்களகரமாக இருக்கும். உள்ளே சொல்ல சொல்ல சர்வ மங்களம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இது சர்வமங்கல மந்திரம். கடையை நீக்கி வச்சு கூட்டிட்டு பத்தி விளக்கு சொன்னால் உங்களுக்கு இந்த கடையில் வருமானம் நிறையா வரும். வீட்டில் சொன்னால் வீட்டில் சண்டை சச்சரை நெகட்டிவ் போய் வீடியோ மங்களகரமாகிடும். உள்ள சொல்ல சொல்ல உங்களுக்கு சர்வம் கிடைக்கும். சர்வ மங்களம் எல்லாமே கிடைக்கும். இந்த வகையில் நீங்கள் பணசக்தியை பெருக்கிக் கொள்ளலாம். ஸ்ரீ மகாலட்சுமி மகா மந்திரத்தை இருக்கு. வெள்ளிக்கிழமை வீட்டில் வில்லுக்கு மறி கொண்டு வச்சு எதை நைவேத்தியம் வச்சு வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அதுக்கு இல்லாமல் சுக்கர ஓரையில் ஆதி நாதத்தை பயன்படுத்தினால் இந்த நாதம் சுக்கரனுடைய கதிர்வீச்சு உடம்பு உள்ளே செலுத்துகிறது. எப்படி காய்ச்சல் கொதிக்குது, உடனே ஊசி போட்டாலும் காய்ச்சல் சரியாகுது. அப்போ அந்த ஊசி போட்டவுடன் அந்த நரம்புல எங்கேயோ சென்று காய்ச்சல் சரி பண்ணுது. நீங்கள் சுக்கர ஓரையில் ஆதி நாதத்தை பயன்படுத்தினால்
அந்த சுக்கிரனோட சக்தி உடம்பில் உள்ளே செலுத்துகிறது. உங்கள் உடம்பு மங்களகரம், பண சக்தி உங்களுக்கு பெறுகிறது. ஆச்சுங்களா? இது இல்லாமல் பண சக்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் இருக்கிறது ஸ்ரீரங்கம், திருப்பதி. அந்த கோயிலுக்கு வீட்டில் இருந்து கொண்டே ஆதிநாதத்தை பயன்படுத்தலாம். அங்கிருந்து உங்கள் அனுகிரகம் செய்வார்கள். இவ்வளோ விஷயம் இருக்கு. சரி, பணத்தை வந்தவுடன் நம்ம வீட்டில் ஒரு இடத்துல வச்சிடணும், சாப நிவர்த்தியும் வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் இன்னொரு பக்கம் வச்சு எடுத்துட்டு போக வேண்டும். இது உபதேசம் சொல்லித்தரோம். அப்படி பணம் செய்தால் பணம் உங்களுக்கு பெருகும். ஆச்சுங்களா? இது இல்லாமல் நம்ம மகாலட்சுமி வழிபாடு சொல்லித்தரோம். என்ன சொல்லித்தரோம்னா, எந்த நாளில் கடன் வாங்கினா கடன் கட்டிடலாம், எந்த நாளில் வட்டியை கட்டினா சீக்கிரம் அசலை கட்டிடலாம். ஆச்சுங்களா? பணத்தை எங்கே வச்சுங்க பணம் பெருகும். பணம் தங்குவதற்கான ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு கருங்குருசக்தி மையத்தில் தெய்வ வழிபாடில் கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெருக. உங்கள் வீட்டில் பணம் கட்ட முடியலன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒயிட் பேப்பரில் பச்சை இங்க் எழுதுகிற பேப்பரில் எழுதி பணத்தை இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி பாக்ஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் வாங்கணும். அதில் அந்த பாக்ஸுக்குள்ளே பச்சைப்பட்டு துணி, ஜவாது கழுவி இருக்கணும், பச்சைப்பட்டு கிராம்பு ஏலக்காய் வச்சுருக்கணும். உங்களுக்கு என்ன பிரார்த்தனை தேவையோ அதை எழுதி உள்ளே வச்சிடணும். பார்த்து வணங்குது அதை செய்யும். கடையில் வச்சால் பணம் பெருகும். அந்த பாக்ஸ் திறக்கிறீங்களா, அதை எதை பார்த்து திறக்க வேண்டும் என்று தெளிவாக பணம் தங்குவதற்கு பெருகுவதற்கு கருங்குருசக்தி மையத்தில் தெய்வ வழிபாட்டில் ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடு கருத்தரப்படுகிறது. கருங்குருசக்தி மையம் +91 780 460 8079 790 463 80 79. சகல சௌபாக்கியம் பெறுக.